ஒசூர் அருகே முன் விரோதத்தால் திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரிக்கை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் சூளகிரி வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்துள்ளார். இவருக்கும் கர்நாடக மாநிலம் அணிகிரி பள்ளியைச் சேர்ந்த பிரதாப் என்பவருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேரிக்கை அடுத்த சூளகுண்டா என்னும் இடத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திகை பிரதாப் வழிமறித்து அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் கார்த்திகை மீட்டு ஒசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திமுக பிரமுகர் வெட்டி கொலை செய்ததாக தகவல் பரவிய நிலையில் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ், ஒசூர் மேயர் சத்யா உள்ளிட்ட 200க்கும் அதிகமான திமுகவினர் தனியார் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. கார்த்திக் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பேரிகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடியில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரித்த போது உதேந்திர பகுதியைச் சேர்ந்த சுபேல் மற்றும் பாரத் நகர் பகுதியைச் சேர்ந்த சையத் பாஷா என்பதும், அவர்கள் ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த அப்பாஸ் அலி என்பவர் வீட்டில் பூட்டை உடைத்து 3 கிராம் தங்க நகையும் 150 கிராம் வெள்ளி நகையும் திருடியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் திருடிய நகைகளை மீட்டு இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூருக்கு ஆளுநர் வருகை என்பது முறையாக தெரிவிக்கப்படாமல் அரசியல் நோக்கத்திற்கான பயணம் என அமைச்சர் சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் மூலதன மானிய நிதி திட்டத்தின் கீழ் 1.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தினசரி சந்தையில் கடைகள், 59 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இருசக்கர வாகனம் இருக்கும் இடம் மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் என 3.39 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகள் துவக்க விழா பல்லடம் பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக கூட்டணியில் தோழமை கட்சிகள் அதிகம் இருப்பதால் உடன்பாடு சற்று தாமதமாவதாக தெரிவித்தார். பூனைக்குட்டி வெளியே வந்தது என்பது போல தேர்தல் பத்திரம் குறித்த கேள்விக்கு ஆட்சியை பயன்படுத்தி பாஜக நன்கொடையாக பெற்றதற்கு இதுவே ஒரு உதாரணம் என தெரிவித்துள்ளார். அது குறித்து நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிப்பு வரும். எனவே இருந்தாலும் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு அதுக்கான அரசு ஆட்சியை பயன்படுத்தி அந்த நிதிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என ராசா எம்பி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஈரோடு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் நீலகிரி தொகுதியைச் சேர்ந்த அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுகவின் அவிநாசி ஒன்றியம், பேரூர் கழகம், திருமுருகன் பூண்டி நகரம் ஒன்றியம் மற்றும் சேவூர் ஒன்றியம் ஆகியவற்றுக்கான பாக முகவர்கள், நிர்வாகிகள் மற்றும் செயற்வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும். அதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு தேர்தலில் பணியாற்ற வேண்டும். நமது வெற்றியை தமிழக முதல்வருக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அம்பையில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை கிருஷ்ணன் கோவில் அருகே அம்பை உதவி காவல் ஆய்வாளர் ஆக்னல் விஜய் தலைமையிலான தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். தொடர்ந்து கார் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் தென்காசியை சேர்ந்த சரவணன் என்பவரின் மகன் மாயகிருஷ்ணன் மற்றும் ஆயக்குடி சண்முகவேல் என்பவரின் மகன் பழனிராஜ் என்பது தெரியவந்தது. இருவரும் கார் வாங்கி விற்கும் புரோக்கர் தொழில் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சொகுசு காரை சோதனை செய்த போது 1.5 லட்சம் மதிப்புடைய துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குரிய ஆவணங்கள் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் போலீசார் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து விசாரணையில் துப்பாக்கியை விற்பனைக்காக கேரளாவிலிருந்து பீரான் மற்றும் சிவலிங்கம் ஆகியோர் மூலம் வாங்கி தமிழகத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாளை மத்திய சிறையில் அடைத்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.